வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்துட்டு நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்துட்டு எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ அதோட ப்ரெடிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற ஃபாலை வந்துட்டு நம்ம 1 மந்த் முன்னாடியே, சாரி 1 மந்த் இல்லை 1 வீக் முன்னாடியே வந்துட்டு நம்ம ப்ரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1 வீக் முன்னாடியே ப்ரெடிட் பண்ணோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த 46,000 வந்துட்டு ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம 21th பிப்ரவரியே வந்து ப்ரெடிட் பண்ணியிருந்தேங்க. ஸோ எப்போ ப்ரெடிட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியே போட்டிருக்கேன். பிப்ரவரி 21 உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்டடி வந்து போட்டிருக்கேன் பாருங்க. பேங்க் நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், திஸ் இஸ் மை ஸ்டடி ஒன்லின்னு சொல்லிட்டு. ஸோ 47,400க்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கலைன்னா உங்களுக்கு 46,500 46,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வித்தின் 7 days. இது வந்து பொசிஷனல் வியூ தான் சொல்லி போட்டிருக்கேன். கிளியர் கட்டாக வந்துட்டு இது வந்து பொசிஷனல் வியூ தான் சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு 7 நாளுக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு 1400 பாயிண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்துட்டு 7 நாளைக்கு முன்னாடி ப்ரெடிக்ஷன் போட்டது இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கரெக்டாக வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அண்ட் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் பொசிஷனலா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் இப்போ வந்து நாளைக்கு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு பொசிஷனலாக வந்துட்டு எப்படி மூவ் ஆகும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளார வந்துட்டு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துட்டு பொசிஷனல் வியூ நிஃப்டி சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்துட்டு அந்த வியூ வந்து சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு அக்யூரன்சியாக வந்து முடிஞ்ச அளவு நான் வந்து என்னுடைய அனலைஸ் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. இன்னைக்கு நாங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போதைக்கு 2 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிட்டோம். உங்களுக்கு இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார லாஸ்ட்டு 19th வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 19th இப்போ 28, அதாவது 9 நாளாக வந்துட்டு இந்த 47,300 46,400 இந்த 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளார தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி அழகாக உங்களுக்கு அப் மூவ்மெண்ட் டவுன் மூவ்மெண்ட் அப் மூவ்மெண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இன்னைக்கு மார்னிங் இது வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட், இந்த ஒரு நல்ல ஒரு டிமாண்ட். ஸோ இங்கிருந்து பையர்ஸ் மறுபடியும் வந்துட்டு மேலே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு கொண்டு போனாங்க. பட் ஃபுல் ப்ராஃபிட் வந்து நான் கொடுக்கல. இந்த இடத்துல வரும்போதே எனக்கு ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. பட் வி டிடன்ட் புக்டு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணோம். பட் இது வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகி ஸோ நம்மளுடைய அடுத்த டிமாண்ட் ஜோன் வரைக்குமே வந்துட்டா ஃபால் ஆச்சு. குயிக்காக ஃபாலோ ஆச்சு. இதையுமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கிளியராக அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து புல்லிஸாக தான் இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாமே. அன்டில் எஸ்டர்டே லோ, நேற்றத்தோட லோ பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக வந்துட்டு 46,000 அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்க, புல்ஸ் எஸ்டர்டே ஃபெயில் டு பேங்க் நிஃப்டி ஹை அப்படின்னு புல்ஸ் வந்துட்டு எஸ்டர்டே வந்து தூக்கி பேங்க் நிஃப்டி வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு 46,000 வரைக்கும் வரும் அப்படின்னு. இஃப் பையர்ஸ் unable to protect yesterday's low means fall will be more அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதாவது நேத்தத்தோட லோ வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 46,000 and 46,800 வந்து ஹிட் ஆகும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன ஆயிருக்குங்க மார்க்கெட்டு 46,000 46,800 வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 46,800 ஆல்சோ டன். ஓகேங்களா? ஸோ இதோட அப்டேட் வந்து நம்ம டெலிகிராமில் இப்போ போட்டுருவோம். ஸோ நான் 46,000 வரைக்கும் தான் மார்க்கெட் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து கிளியராக வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, ஃபுல் டார்கெட் ஹிட். ஓகே. ஸோ உங்களுக்கு 2 டார்கெட்டுமே வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்த அப்டேட்ஸ் மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணால் அங்கேருந்து ஃபாலோ ஆகி உங்களுக்கு ஃபுல் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு டிமாண்டுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். ஸோ இப்போ 45,700 இப்போ வந்து ஃபியூச்சர் வச்சு தாங்க அனலைஸ் பண்ணுறோம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ ஏன் ப்ரோ ஃபியூச்சர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் தாங்க அக்யூரன்சி வந்துட்டு 90% மேலே இருக்கும். ஸ்பாட் வந்துட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க எப்பவுமே வந்து ஃபியூச்சர் சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அக்யூரன்சி அதிகமாக இருக்கும். ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, நீங்கள் ஒருவேளை அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் எப்பவுமே ஃபியூச்சர் சார்ட் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை வச்சு பார்க்கும்போது இந்த 45,700 to 45,500 இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், அடுத்த டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல இருந்து நாளைக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நிறைய டைம் ரிவர்சல் ஆயிருக்கு.
ஸோ நாளைக்கு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆயிருக்கானா, ரிவர்சல் ஆகிறானான்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு பையிங் ஜோன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து குடுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்சல் வந்துட்டு குடுக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு 46,400, 500 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு போகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 46,800 வந்து 890 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போச்சுன்னா 47,300 வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஜோன் வந்துட்டு இதுதான். ஓகேவா? ஸோ ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே நோ ட்ரேடிங் ஜோன். இங்க ஓப்பன் ஆச்சுன்னா மேல போச்சுன்னா 46,500 போச்சுன்னா அங்கிருந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா 45,770 வரைக்கும் வரும். 45,770 வரைக்கும் வரும். ஸோ இதுதாங்க சிம்பிள் ட்ரேடிங் பிளான். பேங்க் நிஃப்டில இப்போதைக்கு சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான். ஸோ இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மேல போச்சுன்னா செல், கீழ வந்துச்சுன்னா பை. ஸோ இந்த ஜோனுக்குள்ள கொஞ்ச நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒருவேளை நாளைக்கு இந்த 45,500 கீழ எல்லாம் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் பெரிய ஃபால் வந்துட்டு வருங்க. இன்னும் பெரிய ஃபால் வந்துட்டு வரும். டுவர்ட்ஸ் 45,000 ரவுண்ட் நம்பர் 45,000 அண்ட் 44,500 வரைக்கும் வரும். ஓகேங்களா? 44,500 வரைக்கும் வரும். ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெலிகிராம் இந்த 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 சார்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னுமே லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுற மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் அனலைசிஸ். ஓகேங்களா? நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பெரி ஆல்சோ. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு முடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. மார்க்கெட் ஓப்பன் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளாரே கொண்டு போய் 46,000 போயிட்டு நீங்கள் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 46,000 போயிட்டு மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இதுவே நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி 50. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் போய்க்குவோம். சேம் நிஃப்டி 50லேயும் சேம் தான் உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கா பாருங்க. ஸோ இதை வந்து நான் வந்து வீக்லி அனலைஸ்லையும் போட்டுருந்தேன். ஸோ ஒரு சப்போர்ட், இங்கே ரெண்டாவது சப்போர்ட், இங்கே மூணாவது டைம் சப்போர்ட் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஃபால் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஃபால் ஆகி நம்மளோட டிமாண்ட் ஜோனில் வந்துட்டு மறுபடியும் அப் மூவ் கொடுத்து மறுபடியும் டிமாண்ட் ஜோன்லேயே தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கா. ஓகேவா? நான் மறுபடியும் டிமாண்ட் ஜோன்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்துட்டு இதுவும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு இங்கே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துன்னா வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? லாங் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். 22,047 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,190 எல்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டு போகும். ஓகேங்களா? இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான். ஸோ அதுக்கு ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகிட்டானா, ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எப்பவுமே நம்மளுடைய சப்ளை ஜோன் வந்துச்சுனாலும் புட் சைடு இல்லை அதை பிரேக் பண்ணானா கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுடைய சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன், இந்த ஜோன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ வரைஞ்சிங்க, இதெல்லாம் இண்டிகேட்டராக நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் இண்டிகேட்டர் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து கையில் வரைஞ்சது. ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இந்த ஜோன் வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பர்ஃபெக்டாக வந்து இந்த ஜோன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஜோன்ஸ் எல்லாம் வச்சு நான் லைவ்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக லைவ் வந்துட்டு இருந்தேன். அந்த லைவ் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி என் கூட வந்துட்டு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும். டெய்லி மார்னிங் 9:30 1:30 வரைக்கும் வந்துட்டு எனக்கு லைவ் மார்க்கெட்டில் என் கூடவே வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கூகுள் மீட் வந்து வச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? கூகுள் மீட் வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கம்யூனிட்டி குரூப்பு. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு அதில் கூகுள் மீட் லிங்க் வந்து அனுப்புவோம். ஓகேங்களா? இது வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க். இதில் வந்துட்டு லிங்க் வந்து வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் ட்ரேடிங் ரூம் அப்படின்னு இருக்கும். இதில் கூகுள் மீட் வரும். இதில் நீங்கள் டெய்லி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் டெய்லி ஜாயின் பண்ணி நம்மளோட லைவ்ல வந்துட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். ஓகேங்களா? எஜுகேஷனல் ஸ்டடி பர்பஸ் ஒன்லி தான். நாட் அ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட். செபி ரெஜிஸ்டர் கிடையாது நான். ஸோ அதனால் இது எல்லாமே வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்தீங்களே தவிர பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனாக வந்து எடுத்துக்காதீங்க. பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ப்ரீமியம் குரூப்ல என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட ட்ரேட்ஸ்லாம் வந்து நான் அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் என்ட்ரி போகிற ட்ரேட்ஸ், நான் பண்ணுற ட்ரேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் எல்லாம் நிறைய மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் ப்ரீமியம் குரூப். ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஸோ நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஒன்லி ஐ எம் NISM சர்டிஃபைட். ஓகேங்களா? NISM சர்டிஃபைட்னா NISM எக்ஸாம் எழுதி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? இதுதான் NISM சர்டிஃபிகேஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டெய்லி 5 o'clock வந்து நம்மளுடைய ரெகுலர் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள். பாய்.